ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான பேச்சுலர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேச்சுலர் சிக்கன் கிரேவி அப்படின்னு கேட்குறீங்களா? 2 பெரட்டல் 3 விசில், அவ்வளோதான். சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த பேச்சுலர் சிக்கன் கிரேவியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு குக்கரில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சது, ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சீக்கிரமாக ரோஸ்ட் ஆக கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒன்றா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நாம் இப்படி நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இது கூட இப்போ நாம் சில மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் போதும். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் இப்போ ஆனியன் கூட நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆயில் கூட நல்லா வதங்கி இதிலிருந்து இந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா வரணும். இது ஆயில் கூட நல்லா கோட்டிங் ஆகி தனியாக ஆயில் மட்டும் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நாம் இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று மட்டும் சேர்த்திக்கலாம். பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நாம் தக்காளி பியூரி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் பழுத்த தக்காளியை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இப்போது நல்லா குக் ஆகணும். ஸோ இது எல்லாமே மசாலா கூட நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா ஒரு ஸ்டேஜில் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்குமே நாம் இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயில் பிரிஞ்சு வர நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்துட்டு இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதையும் கிரைண்ட் பண்ணல, எல்லாத்தையும் ராவாவே போட்டு நல்லா வதக்கி இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லைட்டாக செமி கிரேவி மாதிரி செஞ்சாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அளவுக்கு குழம்பு வைக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் எல்லாமே இப்படி நல்லாவே கலந்து விட்டாச்சு. இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா இப்படி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் நாம் விசில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுட்டு இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி. இப்போ ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. விசில் வர்றப்பவே அவ்வளோ கமகமானு செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக இருக்குங்க. சிக்கன் கிரேவி பண்ண தெரியாத பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த கிரேவி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம கார்னிஷ் பண்ணிட்டா நம்மளுடைய டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரொட்டி, நான் இப்படி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. அப்புறம் இதை நான் ஏன் பேச்சுலர் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் எதுவுமே நாம் வறுக்கலை, அரைக்கலை, எல்லாத்தையும் ராவாக அப்படியே போட்டு வணக்கிட்டு சிக்கனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சதும் நாம் குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம். இதுவே செம்ம சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியே வைக்க தெரியாத ஜென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதனால தான் இது பேச்சுலர் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ஸ் ஆகட்டும் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். செம்மையான டேஸ்டியான அட்டகாசமான உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் எந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும்.
காட்டும். ஸோ எல்லாருமே டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெல்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.